மிதுன ராசியை பொறுத்தவரை ஏற்றமான காலம். ராசிநாதன் 10ஆம் இடத்தில் நீச்சம் பெற்று நீச்ச பங்கம் அடைகிறதன் மூலியமாக தொழிலில் அபரிமிதமான வெற்றி, எடுத்த காரியங்கள் நிறைவேறும், மாற்றங்கள் ஏற்படும். தாயின் உடல்நிலையிலும் தந்தையின் உடல்நிலையிலும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். புதிய முயற்சிகள் எல்லாம் கைகூடும். வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் வரக்கூடிய காலகட்டமாக அமையும். வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு பர்மனன்ட் ரெசிடென்ஷிப்பு, கிரீன் கார்டு வரக்கூடிய காலகட்டமாக இப்போ அமைய போகிறது. 12ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி பரிவர்த்தனையின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம். தொழிலுக்காக வெளிநாட்டிலிருந்து புதிய மூலதனம் வரக்கூடிய வாய்ப்பும் வெளிநாடு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக ஏற்படும். எதிர்பாலினத்தர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, புதிய வேலை அமையக்கூடிய வாய்ப்பு, வேலையில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, ப்ரமோஷன் வரும். அதை தவிர வேலையில் பொருளாதார ஏற்றமும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, அதாவது இன்க்ரிமெண்ட் வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கும். இருந்தாலும் அதிகமாக முதலீடு போட வேண்டிய கட்டாயம் இருக்கும். உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். இருந்தாலும் முதல் 5 நாட்கள் சற்று ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய காலமாக இருக்கும். ராசிக்கு 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது படிப்பில் சற்று பின்னடைவை ஏற்படுத்துவார். அதுவும் இந்த இளநிலை படிக்கிறவங்களுக்கு 10வது இந்த மாதிரியான விஷயங்கள் படிக்கிறவங்களுக்கு சற்று பின்னடைவை ஏற்படுத்துவார். முயற்சிகள் மூலியமாக அதீத முயற்சிகள், இன்னும் 200% முயற்சிகள் போட்டிங்கன்னா உங்களுக்கு 100% ரிசல்ட் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. மொத்தத்தில் பார்த்தீங்களே, ஏனால் எல்லா விதமான ஏற்றங்களும் பொருந்தி இந்த மாதம் தொழிலிலும் சரி பண வரவிலும் சரி எல்லா விதமான சுக துக்கங்கள், நிச்சயமாக சுகங்கள் அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இருக்குது அப்படின்னு